Hello, hello, welcome back to our channel. ஸோ இந்த வீடியோவில் செப்டம்பர் மந்தோட லாஸ்ட் பார்ட்டு தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ யா ஃபைனலி த லாஸ்ட் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எது கீழே அப்படின்னு பார்த்தோம்னா, நியூ எஸ்ஐஎஃப் அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு அந்த ஃப்ரேம்ஒர்க்கு கீழே ஸோ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்னம் ஹைப்ரிட் லாங் ஷார்ட் ஃபண்ட். ஓகேவா. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எஸ்ஐஎஃப் லான்ச் பண்ணது யார் அப்படின்னா குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இவங்க வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேக்னம் ஹைப்ரிட் லாங் ஷார்ட் ஃபண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்பலேட் ட்ரிபியூனலை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கேன்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில். ஸோ இது ஒரு லார்ஜஸ்ட் ட்ரிபியூனல் சொல்கிறாங்க கண்ட்ரியில். மொத்தம் 116 நம்பர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 116 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா. ஸோ பிரசிடெண்ட் வந்து யாருன்னு பார்த்தோம்னா இதுக்கு சஞ்சயா குமார் மிஸ்ரா. ஓகேவா, சஞ்சயா குமார் மிஸ்ரா. ஸோ அப்போது இந்த இவங்க என்ன பண்ணுவாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்பலேட் ட்ரிபியூனல் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த ஜிஎஸ்டிக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் டிஸ்பியூட்ஸ் இருக்குது, கேசஸ் இருக்குது அப்படின்னா லீகலாக வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ அந்த இது பண்ணுறவங்க தான் இவங்க. ஓகே. ஸோ இதில் பிரின்சிபல் பெஞ்ச் வந்து டெல்லியிலையும் ஸோ 31 ஸ்டேட்ஸ்லேயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது இருக்குது. ஓகேவா. ஸோ ஒரு பெஞ்ச்லேயும் 2 ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு டெக்னிக்கல் மெம்பர், சென்டர் சைட்லேருந்து ஒரு டெக்னிக்கல், ஸ்டேட் சைட்லேருந்து ஒரு டெக்னிக்கல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ டிஜிட்டலாகவும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேட் பண்ணுறாங்க. கோட்ஸ் போர்ட்டல் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலிமா டிஜிட்டலாகவும் இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹியரிங்லேருந்து உள்ள எல்லா ப்ராசஸுமே டிஜிட்டலாக. ஓகேவா. ஸோ இதில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ்லாம் வந்து எப்போத்துலேருந்து ஹியரிங்க்கு வரும் அப்படின்னா எப்போத்துலேருந்து ஹியரிங்க்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 ஹியரிங்க்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஸோ பிரின்சிபல் பெஞ்ச் எங்கே இருக்குது, மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படின்றது இம்பார்ட்டண்ட். இதோடைய பிரசிடெண்ட் யார் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஆர்பிஐ ரினியூட் ஸ்டேட் ஆஃப் கமிட்மெண்ட். ஸோ ஸ்டேட் ஆஃப் கமிட்மெண்ட் டு எஃப்எக்ஸ்னால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் குளோபல் கோடு. ஸோ இந்த குளோபல் கோட் அப்படின்றது யார் டெவலப் பண்ணுறா அப்படின்னா, ஸோ எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும், அதாவது இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ மட்டும் இல்லாமல் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் சேர்ந்து, வேர்ல்டு லெவலில் இருக்க எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் குளோபல் கோட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரூல்ஸ், அதாவது ஒரு ரூல்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாமே. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி இந்த ஃபினான்ஷியல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு ரிலேட்டடான குளோபல் லெவலில் ஒரு காமனான ஒரு ரூல்ஸ். ஓகேவா. ஸோ எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரூல்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு ரிலேட்டடானது. ஓகேவா. ஸோ இந்த குளோபல் கோடை வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2017 லான்ச் பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் அப்படின்னா ஓகே, நான் வந்து அதாவது ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அதை அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு வந்து ஓகே நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி பண்ணுற மாதிரி, அதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கமிட்மெண்ட். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 டைம்ஸ் வந்து ரினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போன்னு பார்த்தோம்னா 2021 ஒரு டைமு, 2024 ஒரு டைம். இப்போ அகைன் வந்து அதை ரினியூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2017 லான்ச் பண்ணாங்க. ஆல்ரெடி 2 டைம் ரினியூ பண்ணியிருக்காங்க. இப்போ 3rd டைமாகவும் ரினியூ பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இன்டர்மீடியேட் ரேஞ்ச் அக்னி ப்ரைம் மிசைல் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அது யார் வந்து கேரி அவுட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா டிஆர்டிஓவும் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்டோ. ஓகேவா. ஸோ இவங்க 2 பேர் தான் அந்த டெஸ்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அக்னி சீரீஸில் 6th மிசைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அக்னி ப்ரைமை அக்னி பீனோ சொல்லலாம். இது வந்து 6th மிசைல் அக்னி சீரீஸில் இது 6th மிசைல். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எம்பவரிங் நேஷன்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் ப்ராஸ்பரிட்டி இன் எரா ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட் எங்கே நடக்குது, அதாவது ஏஐக்கான ஒரு ஈவெண்ட். ஓகேவா. ஸோ எங்கே நடக்குது அப்படின்னா 80th UNGA யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி அந்த செஷனில்
இந்த ஈவெண்ட்டும் கூடவே நடக்குது. ஓகேவா. ஸோ இது யார் ஹோஸ்ட் பண்ணுறா இந்த 80th செஷன் ஆஃப் UNGA வந்து அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியாவும் கென்யாவும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா ODET. ஸோ ODET அப்படின்னா என்னென்னா UNODET. ஸோ யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஃபார் டிஜிட்டல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். ஓகேவா. ஸோ யூஎனோட ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க தான் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, UN சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஏஐக்கு யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா IIT மெட்ராஸை. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து க்ரோல் செலிப்ரிட்டி பிராண்ட் வேல்யூவேஷன். அதாவது இந்தியாவோட செலிப்ரிட்டிஸோடைய பிராண்ட் வேல்யூவேஷன் எவ்வளோ அப்படின்னு அந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் டாப்பில் இருக்கிறது விராட் கோலி. ஸோ அவருடைய பிராண்ட் வேல்யூ பார்த்தோம்னா 231 மில்லியன். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரன்வீர் சிங், தேர்ட் ஷாருக் கான், ஃபோர்த் ஆலியா பட். ஸோ ஃபீமேல் செலிப்ரிட்டியில் இவங்க தான் வந்து டாப்பில் இருக்காங்க. ஸோ சச்சின் டெண்டுல்கர் ஃபிஃப்த்து. ஸோ ஓவரால் பிராண்ட் வேல்யூ 25 டாப் இந்தியன் செலிப்ரிட்டிஸோட பிராண்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா $2 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 2023 விட 8.6% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது இப்போது ஓவரால் அந்த 25 செலிப்ரிட்டிஸ் இருக்காங்களே, டாப் 25 செலிப்ரிட்டிஸோடைய பிராண்ட் வேல்யூவில் 65% பேர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா பாலிவுட் ஸ்டார்ஸ். ஓகேவா. வேல்யூ வைஸ் பார்த்தோம்னா 65% ஆஃப் வேல்யூ வந்து பாலிவுட் ஸ்டார்ஸோடது. மீதி 28.4% தான் வந்து கிரிக்கெட்டர்ஸோடது. ஓகே. ஸோ அதை கிரிக்கெட்டர்ஸில் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸோடது. ஓகேவா. ஸோ டாப்பில் இருக்குது விராட் கோலி, செகண்ட் ரன்வீர் சிங், தேர்ட் வந்து ஷாருக் கான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இஸ்ரோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. யார் கூட அப்படின்னா ஸ்னைடர் எலக்ட்ரிக். ஓகேவா. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ நிறைய மிஷன் ஆப்ரேஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ சேட்டலைட் மிஷன்ஸு, ஸோ லான்ச் வெஹிக்கல்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து ஆட்டோமேஷனாக பண்ணுறதுக்காக. ஓகேவா. ஸோ ஆட்டோமேஷன் கொண்டு வரதுக்காக ஸோ ஸ்னைடர் எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா SHARCAG. ஸோ அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொசைட்டி ஃபார் ஹியூமன் அட்வான்ஸ்மெண்ட் ரிசர்ச் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் குரூப். ஓகேவா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா CBDT சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் இவங்களும் MOA போட்டுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அதாவது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. அதாவது பீப்புள்ஸ் யூத் இவங்களுக்குலாம் வந்து டேக்ஸ் ரிலேட்டடான டேக்ஸ் லிட்ரஸியை வந்து ப்ரொமோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒர்க் ஷாப்ஸ் ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா MOU போடுறாங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா செப்டம்பர் 23 வந்து நம்ம 10th எடிஷன் ஆஃப் நேஷ்னல் ஆயுர்வேதா டே செலிப்ரேட் பண்ணுறோம். இம்பார்ட்டண்ட். ஸோ இதோடைய தீம் என்னன்னு பார்த்தோம்னா ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட். ஓகேவா. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா MOU போட்டாங்க. யார் கூட்ட அப்படின்னா நம்ம போன வீடியோவில் கூட இதை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து கூட கொலாபரேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, 7 சென்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட், அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அவங்க கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் MOU போட்டு 7 சென்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம். கரெக்டாக. ஸோ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து எபிடாவோட ஃபர்ஸ்ட் ரீஜனல் ஆஃபீஸ் வந்து எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா பாட்னா, பீகார். ஓகேவா. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட். ஸோ எபிடா வந்து எபிடா ரிலேட்டடாக என்ன நியூஸ் படித்தோம். ஆக்சுவலி இவங்க பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று
பாரதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், எக்ஸாமில் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ அதாவது எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான ஒரு இனிஷியேட்டிவ் அது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய ஸ்பீட் போஸ்ட். ஓகேவா? ஸோ இன்லேண்டு ஸ்பீட் போஸ்ட்டுக்கான சார்ஜஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போத்துலேருந்து இது வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா October 1, 2025 ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக எப்போ ரிவைஸ் பண்ணாங்க அப்படின்னா 2012 அக்டோபரில். ஓகேவா? கிட்டத்தட்ட 13 இயர்ஸ் கழித்து இப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதை எதை பேஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லோக்கல் ஏரியாஸ்லேயே வந்து ஸ்பீட் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதோடைய வெயிட்டை பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? ரெண்டாவது டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ப்ளஸ் வெயிட் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சார்ஜ் வந்து ஃபீ போடுறாங்க. ஓகேவா? ஸோ என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் லோக்கல் ஏரியாலே நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு 50 கிராம்ஸ் வரைக்கும் 19 ருபீஸு, 50 to 250 வந்து 24 ருபீஸு, 250 to 500 வந்து 28 ருபீஸு. ஓகேவா? ஸோ இதுவே டிஸ்டன்ஸு 200லேருந்து அபவ் 2000. ஓகேவா? ஃபஸ்ட்டு 200லேருந்து அப் டு 200லேருந்து 2000 வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 கிராம்ஸ்க்கு 47 ருபீஸு, 50லேருந்து 250க்கு வந்து 59 ருபீஸு. அதுக்கப்புறம் மோர் தென் 2000 கிலோமீட்டராக இருக்குது அப்படின்னா அதுக்கு 77 ருபீஸு. ஓகேவா? ஸோ 250லேருந்து 500 கிராம்ஸ்க்கு வந்து 70லேருந்து 93 ருபீஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறைய என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்சென்டிவ்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10% கொடுக்குறாங்க. நியூ பல்க் கஸ்டமர்ஸ்க்கு வந்து 5% கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஸ்பீட் போஸ்ட்லேயே வந்து 5 ருபீஸ் வந்து 5 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து வாங்குறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த அந்த டெலிவர் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஐட்டம் வந்து ஸோ கரெக்டாக அந்த பர்டிகுலர் பர்சன்கிட்டேயே கொடுக்கறது. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து சார்ஜ் போடுறாங்க. ஓகேவா? ஸோ 5 ருபீஸு. சப்போஸ் வந்து ஓடிபி டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட்லேயே ஓடிபி டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அப்போ அதுக்கு வந்து 5 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகேவா? ஸோ மெயினாக எந்த இயரில் அதாவது எந்த மந்த் வந்து இது எஃபெக்டிவாக வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் இதில் மெயின். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் டிஷ்யூ பேங்க் ஸோ எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி டென்டல் கவுன்சில். ஓகேவா? ஸோ டெல்லி டென்டல் கவுன்சிலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் டிஷ்யூ பேங்க் அண்டு ஃபுல்லி கேஷ்லெஸ் வி ஆஃபீஸ். ஓகேவா? ஸோ யார் இதை இனாக்ரேட் பண்ணுறா அப்படின்னா டெல்லி ஹெல்த் மினிஸ்டர் பங்கஜ் சிங். அவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இனாக்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெல்லி சென்ட்ரல் டென்டல் கவுன்சில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மௌலானா ஆசாத் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ். ஓகேவா? ஸோ அங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டெல்லி டென்டல் கவுன்சில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் டென்டல் கவுன்சில் இன் இந்தியாவிலேயே ஒரு ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் டென்டல் கவுன்சில் வந்து டெல்லி டென்டல் கவுன்சில் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே அதாவது டென்டிஸ்ட்டுக்கான ஃபுல் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ரினியூவல்ஸ்லேருந்து எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காங்க டெல்லி டென்டல் கவுன்சில். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள். ஸோ இவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இங்கெல்லாம் எங்கேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மலேசியாவிலேருந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ்சிஏ கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ட்ரேட் கம் கிளியரிங் மெம்பராக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ எதில் அப்படின்னு பார்த்தோம்னா கிஃப்ட் சிட்டி காந்தி நகரில். ஸோ ட்ரேட் கம் கிளியரிங் மெம்பராக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பேங்க் ஆஃப் பரோடா அப்ரூவல் வாங்கியிருக்கு. ஓகேவா? ஓகே. ஐஐபி இந்தியா இன்டர்நேஷ்னல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? ஸோ அது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 2022. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் அது. ஓகேவா? ஸோ ட்ரேட் கம் கிளியரிங் மெம்பராக யார் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் பரோடா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு
ஸோ கவர்மெண்ட் கன்சல்டேஷன் வித் ஆர்பிஐ கூட ஆர்பிஐயும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய பாரோயிங் ப்ரோக்ராம்க்கான ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் இயருக்கு. ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபினான்ஷியல் இயர் 26 பட்ஜெட்டில் நம்ம எவ்வளோ பாரோ வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா 14.82 லேக். ஓகேவா? அதுக்கப்புறம் அதை ரிவைஸ் பண்ணி 14.72 லேக் க்ரோர் தான் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஃபினான்ஷியல் இயர் 26ஓட செகண்ட் ஆஃப் வந்து நம்ம எவ்வளோ வந்து வாங்க போகிறோம் அப்படின்னா 6.77 லேக் க்ரோஸ் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாரோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் 10,000 க்ரோர் வந்து சாவரின் க்ரீன் பாண்ட்ஸ் அது மூலியமாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10,000 க்ரோஸ் வந்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த 6.77 செகண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில் பாரோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது எந்த டேட் வரைக்கும் இவங்க இது பண்ண போகிறாங்க அப்படின்னா March 6, 2026 வரைக்கும். ஓகே. ஓகே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 14.82 அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் FIU இந்தியா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு MOU போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ இப்போ டெலிகாம் ரிசோர்ஸஸை வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் இதெல்லாம் நடக்குது, நிறைய சைபர் க்ரைம்ஸ் இதெல்லாம் நடக்குது. ஸோ அந்த மிஸ்யூஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா MOU போடுறாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, ஆர்பிஐ வந்து நியூ ரூல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து நியூ ரூல்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்போத்துலேருந்து அந்த நியூ ரூல்ஸ் எதுக்காக அப்படின்னா, ட்ரான்சாக்ஷன்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த வெரிஃபிகேஷனுக்கு வந்து 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் வந்து ஸ்மால் வேல்யூ ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு, மீதி எல்லா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரான்சாக்ஷன்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்காக நிறைய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ண சொல்லி நியூ ரூல்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா, பயோமெட்ரிக்ஸ், டிவைஸ் பேஸ்டு டோக்கன்ஸ், பாஸ் ஃப்ரேசஸ், பின்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓகேவா? ஸோ இது எப்போதுலேருந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா April 1, 2026 ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு October 1, 2026 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸும் ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் டிஜிட்டல் பேமெண்ட்ஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேங்க்ஸ்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பயோமெட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து கிராஸ் பார்டர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கு கிடையாது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பாரத் ஃபோர்ஜ்டு லிமிடெட்ஸ், டேட்டா பேட்டர்ன்ஸ், பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் இவங்க 3 பேரும் ட்ரைபார்ட்டிட் MOU போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ இப்போ வந்து DRDO வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட் ப்ரோக்ராம் வந்து இது பண்ண போகுது. ஸோ இது வந்து 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ ரீசெண்டாக கூட என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, L&T BEL கூட MOU போட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அது ப்ரொடக்ஷன் பண்ணது. ஸோ இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இண்டிஜீனியஸாக வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்ரைபார்ட்டிட் MOU போட்டிருக்காங்க. ஸோ BFL, டேட்டா பேட்டர்ன்ஸ், DEML கூட. ஸோ இந்த 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை டிசைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 7th எடிஷன் ஆஃப் இந்து பிஸ்னஸ் லைன்ஸ் சேஞ்ச் மேக்கர் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அவார்டை வந்து யார் ப்ரெசென்டிங் பார்ட்னர் பார்த்தோம்னா, சாஸ்த்ரா டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ பவர்டு வந்து SBI, ஸ்டேட் பார்ட்னர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் சிக்கிம். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்தோம்னா, சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த இயர் அவார்டு வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, DRDOக்காக கொடுக்குறாங்க. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் ப்ராசஸ்க்காக. நெக்ஸ்ட்டு சோஷியல், டிஜிட்டல், ஃபினான்ஷியல் இந்த 3த்துலேயும் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணதுக்கான ஒரு அவார்டு. ஸோ ஃபர்ஸ்ட் சோஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு இம்பல்ஸ் NGOக்கு கொடுக்குறாங்க. ஸோ அசினா கார்பிக் அவங்களுடைய இம்பல்ஸ் NGO நெட்வொர்க்கு. டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு வந்து பாஷினி அதுக்கு கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து யாருன்னு பார்த்தோம்னா கல்பனா குமாரி. ஓகேவா. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தோம்னா எம்டி ஆஃப் கிரிஜன் கோஆப்ரேட்டிவ் கோஆப்ரேஷன். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த இயர் வந்து டிஆர்டிஓ. அதுக்கப்புறம் சோஷியல் டிஜிட்டல் ஃபினான்ஷியல் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் ஐகானிக் சேஞ்ச் மேக்கர். ஸோ ஐகானிக் சேஞ்ச் மேக்கர் வந்து அசீம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சேர்பர்சன்ஸ் அவார்டு வந்து வித்யா லோகா. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து யங் சேஞ்ச் மேக்கர் அவார்டு வந்து கல்யாணி ஷிண்டே, வைஷாலி சர்மா, அனில் பிரதான். ஓகேவா. ஸோ அனில் பிரதான் வந்து யங் டிங்கர் ஃபவுண்டேஷன் அவங்க. ஓகேவா. ஸோ எத்தனாவது எடிஷன் பார்த்தோம்னா 7th எடிஷன். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நயாப் சிங் சைனி. இவர் யாருன்னு பார்த்தோம்னா ஹரியானாவோட சிஎம். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணுறாரு, தீன் தயாள் லடோ லக்ஷ்மி யோஜனா. ஸோ அதாவது என்ன பண்ணுறாரு அப்படின்னா உமன்ஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸாக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2100 வந்து கொடுக்குறாரு மந்த்லி. ஓகேவா. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஆனுவல் இன்கம் 1 lakh வாங்குறவங்களும், ஸோ அதுக்கப்புறம் உமன்ஸ் வந்து 23 60 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அபவ் 60 இயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பென்ஷன் ஏஜுக்கு வந்து அவங்க குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஓல்ட் ஏஜ் சம்மான் அலோவன்ஸ் பென்ஷன் ஸ்கீம், அந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க. ஓகேவா. ஸோ இதுக்காக ஃபினான்ஷியல் 26க்காக எவ்வளோ பட்ஜெட் வந்து இந்த ஸ்கீமுக்காக ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 5000 crore. ஓகேவா. ஸோ இதே மாதிரி தமிழ்நாடு சிஎம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்புக்கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ். கரெக்டாக. ஸோ அதில் வந்து 2000 வந்து கொடுக்குறாங்க சில்ட்ரன்ஸுக்கு. கரெக்டாக. ஸோ அப் டு 18 ஏஜஸ் வரைக்கும், அப்படி இல்லை அப்படின்னா அவங்க காலேஜ் முடிக்கிற வரைக்கும். ஸோ அந்த சிங்கிள் பேரண்ட், அதுக்கப்புறம் பேரண்ட்டே இல்லாதவங்க, போத் பேரண்ட்ஸும் இல்லாதவங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க 2000 rupees. கரெக்டாக. அதுக்கப்புறம் பீகாரில் வந்து மகிழா சம்மான் ரோஸ்கர் யோஜனான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. கரெக்டாக ஞாபகம் இல்லையே. அதுதான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் உமன்ஸ்க்கான தான். ஸோ ஜீவிகா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்ன்னு வரும். ஓகேவா. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10,000 rupees கொடுக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க என்டர்ப்ரியூனர்ஷிப், அதாவது செல்ஃப் இண்டிபெண்டன்ஸாக ஆகிறதுக்காக. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை என்டர்ப்ரூனர்ஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்காக. ஓகேவா. ஸோ 10,000 தராங்க. ஒன்ஸ் அது சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 2 lakh அசிஸ்டன்ஸ் தராங்க, கிராண்ட். ஓகேவா. 2 lakh தராங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு. ஸோ இது வந்து 2100. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஏபிஓஏ சிபிஓபிசி எஸ்என்ஏஎல். ஸோ ஏபிஓஏ அப்படின்னா என்னென்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் பாம் ஆயில் அசோசியேஷன். அதுக்கப்புறம் க்ரூட் பாம் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ். இது வந்து பார்த்தோம்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா நியூட்ரல். ஓகேவா. ஸோ இவங்க இந்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ எம்ஓயு போடுறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா மும்பையில். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாம் ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து சஸ்டைனபிலிட்டி அடையணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த 3 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஓயு போடுறாங்க. அதுவும் இந்தியாவில் வந்து சஸ்டைனபிலிட்டி ஆகணும் பாம் ஆயிலில் அப்படின்றதுக்காக எம்ஓயு போடுறாங்க. ஓகேவா. ஸோ அதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ சஸ்டைனபிலிட்டி ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஓகேவா. ஸோ அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. யார் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்தோனேஷியா, மலேசியா, இந்தியா 3 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ இந்தோனேஷியாவோட சஸ்டைனபிள் பாம் ஆயில், மலேசியா சஸ்டைனபிள் பாம் ஆயில், இந்தியன் பாம் ஆயில் சஸ்டைனபிலிட்டி, இவங்க 3 பேரும் சேர்ந்து அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா. இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு அப்படின்றத இங்கே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் செக்ரிட்டேரியட்டாக இருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ஜாயிண்ட் வெஞ்சருக்கு வந்து டெக்னிக்கல் செக்ரிட்டேரியட் இவங்க இதை லீட் பண்ணுறது ஏபிஓஏவும் சிபிஓபிசியும். ஓகேவா. ஸோ இந்த ஏபிஓஏ அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தோம்னா வெஜிடபிள் ஆயில் அசோசியேஷன்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு. ஸோ ஏஐடி ஸோ தாய்லாண்டும், விஐடி இந்தியா. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இது 2 வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ். இவங்க 2 பேரும் 5 years எம்ஓயு போகிறாங்க, தாய்லாண்ட், இந்தியா. ஓகேவா. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா செமிகண்டக்டர் ரிலேட்டடான எஜுகேஷன்ஸ் ரிசர்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக. ஓகேவா. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செமிகண்டக்டர் செக்டார் வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க.
ஓகேவா. ஸோ 2030க்குள்ளே ஸோ $100 to $110 billion வந்து ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் டார்கெட். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஐசிசியோட குளோபல் பிஸ்னஸ் சப்மிட் மும்பையில் நடக்குது. ஸோ இதில் வந்து ஐசிசியும் ஐபிபிசி ஓகேவா, இந்தியன் பிஸ்னஸ் ப்ரொஃபஷ்னல் கவுன்சில் ஓகேவா, இந்தியன் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் கவுன்சில் இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஓயு போடுறாங்க. ஓகேவா. ஸோ அதாவது இந்தியா குவைட் இவங்க 2 பேருக்கும் நடுவில் நிறைய பிஸ்னஸ் டைஸ் வந்து போடுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னாலஜி, ஸோ ப்ரொஃபஷ்னல் சர்வீசஸ் இந்த மாதிரியான ஃபீல்ட்ஸில் வந்து 2 பேரும் சேர்ந்து இது பண்ணுறதுக்காக பிஸ்னஸ் டைஸ் வந்து போடுறாங்க இந்தியா குவைட். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்தியா ஆஸ்திரேலியா. ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ சில ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, மியூச்சுவலாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதாவது அவங்க கண்ட்ரியில் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம கண்ட்ரியில் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மியூச்சுவலாக. அதுதான். ஸோ யார் அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியா. என்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா. ஸோ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எபிடா. ஸோ அதுக்கப்புறம் வந்து எபிடாவோட ரீஜனல் ஆஃபீஸ் இப்போ தான் பார்த்தோம், பீகார், பாட்னா. கரெக்டாக. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், ஃபாரஸ்ட்ரி. இது வந்து ஆஸ்திரேலியாவோடது. ஓகேவா. ஸோ இவங்க தான் சேர்ந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இருக்கக்கூடிய எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்தியாவிலேருந்து ஆர்கானிக் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எவ்வளோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அதுவும் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா $8.9 million வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் ஃபினான்ஷியல் இயர் 2025. ஓகே. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 26 வந்து 14th வேர்ல்ட் என்விரான்மெண்டல் ஹெல்த் டே. ஸோ ஜூன் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே. ஸோ அதுவே வந்து செப்டம்பர் 26 வந்து என்னது வேர்ல்ட் என்விரான்மெண்டல் ஹெல்த் டே. ஓகேவா. ஸோ அதுக்கான தீம் வந்து க்ளீன் ஏர் ஹெல்த்தி பீப்புள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 27 வந்து வேர்ல்டு டூரிசம் டே. ஸோ தீம் வந்து பார்த்தோம்னா டூரிசம் அண்டு சஸ்டைனபிள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ வேர்ல்டு டூரிசம் கான்ஃபரன்ஸ் 2025 யார் ஹோஸ்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியா. ஸோ இது இம்பார்ட்டண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒரு புக், என்ன புக் அப்படின்னு பார்த்தோம்னா லிவிங் த விவேகானந்தா வே, ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபார் மாடர்ன் இந்தியா. ஸோ இந்த புக்கை எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா அனன்யா அவஸ்தி நிக்கில் யாதவ். ஓகே. செகண்ட் ஹூ குளோபல் சம்மிட் எதுக்கு ரிலேட்டடானு பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு. ஓகேவா. எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஸோ நியூ டெல்லியில் நடக்க போகுது, டிசம்பரில் நடக்க போகுது. ஓகேவா. இது வந்து செகண்ட் சப்மிட்டு ஆன் ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு. ஓகேவா. ஸோ அதுக்கான தீம் பார்த்தோம்னா ரீஸ்டோரிங் பேலன்ஸ் ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட், த சயின்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் வெல்பீயிங். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 69th ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ எதுக்கான ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்கான ஒரு ஜென்ரல் கான்ஃபரன்ஸ். எங்கே நடக்குது அப்படின்னா ஆஸ்ட்ரியாவில் நடக்குது, வெய்னா ஆஸ்ட்ரியா, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. ஓகேவா. ஸோ இதுக்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா லெவரேஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி இன்னோவேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ நீங்கள் எதில் பார்த்தீங்கனாலுமே எல்லாத்துலேயுமே வந்து நம்மளோட மெயின் டார்கெட்டே சஸ்டைனபிலிட்டியாக இருக்கும், இல்லை நெட் ஜீரோ கார்பன் எமிஷன்ஸாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸோ எங்கள் 69th எடிஷன் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏஐ இன்டகிரேட்டட் கமாண்ட் அண்டு கவுன்சில் சென்டரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லான்ச் பண்ணுறாங்க. ஸோ கமாண்ட் அண்டு கண்ட்ரோல் சென்டர் வந்து அதுவும் ஏஐ. ஓகேவா. ஸோ ஏஐ இன்டகிரேட்டட் கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எங்கே லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானமில். ஸோ அது யார் வந்து இது பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா க்ளவுட் ஸ்பாட் இன்கார்பரேஷன் அண்ட் நிவ்டியா. ஓகேவா. ஸோ இவங்க 2 பேர் தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 37th செஷன் ஆஃப் யுனெஸ்கோ இன்டர்நேஷ்னல் கோஆர்டினேட்டிங் கவுன்சில் ஆஃப் மேன் அண்ட் த பயோஸ்பியர்.
மேன் அண்டு த பயோஸ்பியர். ஸோ அதுக்கான ஒரு கவுன்சில் மீட்டிங் எங்கே நடக்குது அப்படின்னா பாரிஸில் நடக்குது. ஓகே. ஸோ எத்தனாவது செஷன் அப்படின்னா 37th. ஸோ MAB மேன் அண்டு த பயோஸ்பியர் எத்தனாவது கவுன்சில் மீட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா 37th. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் வந்து இமாச்சலில் இருக்கக்கூடிய கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதை ஆட் பண்ண உடனே ஓவராலாக வந்து எவ்வளோ பயோஸ்பியர்ஸ் அதாவது இருக்குது, அதாவது வேர்ல்டு நெட்வொர்க் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 13 இருக்குது, இன்க்ளூடிங் கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வை சேர்த்து. ஓகேவா. ஸோ இது ஆல்ரெடி பயோஸ்பியர் ரிசர்வாக எப்போ டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா 2009 இந்தியாவோட 16th அண்ட் ஃபஸ்ட் ஹை ஆல்டிடியூட் கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சயோதாமி அண்டு பிரின்சிபி இது வந்து என்னென்னா சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவோட ஒரு ஹைலேண்ட். ஓகேவா. ஸோ அந்த ஹோல் ஹைலேண்டுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பயோஸ்பியர் ரிசர்வாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பிகேம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ஹேவ் இட்ஸ் என்டையர் டெரிட்டோரி, அதோடைய என்டையர் டெரிட்டோரியுமே பயோஸ்பியர் ரிசர்வ்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து இமாச்சல் பிரதேஷ் அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனாவது செஷன் அப்படின்னா 37th செஷன். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஓவராலாக எத்தனை இருக்குது அப்படின்னா 13. நெக்ஸ்ட்டு ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டிஸ்எம்பார்கேஷன் ஃபார்ம், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணணும் அந்த ஃபார்மை. ஓகேவா. ஸோ அதை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஜிட்டலாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபிசிக்கலாக பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் அதை டிஜிட்டலாக பண்ணிக்கலாம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கேன் சப்மிட் டிஜிட்டல் அரைவல் கார்டு ஆன்லைன்லேயே வந்து டிஜிட்டலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஏர்போர்ட்ஸ் ஃபாஸ்டாக் எமைக்ரேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 13. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து 5 ஆட் பண்ணாங்க கரெக்டாக. ஸோ அந்த 5 ஆட் பண்ணதுக்கப்புறம் 5 ஏர்போர்ட்ஸில் இனாக்ரேட் பண்ணாங்க. அதை அந்த 5 சேர்த்து தான் 13. ஓகேவா. ஸோ அந்த 5 என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா லக்னோ, திருவனந்தபுரம், திருச்சி, காலிக்கட், அம்ரிஸ்டர். ஓகேவா. ஸோ மொத்தம் 13 ஏர்போர்ட்ஸில் இருக்குது ஃபாஸ்டாக் மைக்ரேஷன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஃபிசிக்கல் டிஸ்எம்பார்கேஷன் வந்து எப்போத்துலேருந்து அப்படின்னா October 1, 2025. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸோ ஆர்பிஐ வந்து சில கைட்லைன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிசீஸ்டு கஸ்டமர்ஸ், அதாவது பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்து இறந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய கிளைம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை எப்படிலாம் செட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு கைட்லைன்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேங்க்ஸுக்கு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதாவது இந்த ப்ரொசீஜர்ஸ் இவங்க விட்டுருக்காங்களே சில கைட்லைன்ஸ், அதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா March 31, 2026 இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டேட்டுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா March 31, 2026 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பர்சன் அவர் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காரு. ஸோ வாட் எவர் அவர் டேர்ம் டெபாசிட்டோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ ஏதோ ஒன்று வச்சுருக்காரு. பட் ஆனால் அவர் வந்து இறந்துட்டார். ஓகேவா. ஸோ ஆனால் அந்த அவருடைய அக்கௌண்ட்டில் நாமினி பேர்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு லீகல் டாக்குமெண்ட்டும் டிமாண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா. யார்கிட்ட அப்படின்னா அந்த நாமினிக்கிட்டேயோ சர்வைவர்கிட்டேயோ ஸோ அந்த யார்கிட்டையுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு லீகல் டாக்குமெண்ட்டும் கேட்கக்கூடாது. ஓகேவா. ஸோ அது வந்து ஒரு சர்டன் லிமிட் செட் பண்ணியிருக்காங்க அதுக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா up to 5 lakh வரைக்கும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸாக இருந்துச்சுன்னா up to 5 lakh வரைக்கும், மற்ற லெண்டர்ஸ் மற்ற பேங்க்ஸ்லாம் வந்து 15 lakh வரைக்கும். ஓகேவா. 15 lakhs வரைக்கும் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா ஸோ எந்த நாமினியே இல்லை அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிளைமை செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்பிஐ ஃபார்மு, அதுக்கப்புறம் டெத் சர்டிஃபிகேட், ஐடி. ஸோ இது 3 வச்சு நீங்கள் வந்து செட்டில் பண்ணிடலாம் கிளைம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா தான் ஸோ லீகல் டாக்குமெண்ட்ஸ், ஸோ அந்த லீகல் ஹையர்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் ஸோ எல்லாமே கேட்பாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ அதுதான். ஸோ அப்போது
நாமினி இருக்குது அப்படின்னா எந்த ஒரு டிமாண்டும் இல்லாமல், ஸோ எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் கேட்காம கிளைமை செட்டில் பண்ணிடலாம். சப்போஸ் நாமினி எதுவும் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 lakh வரைக்கும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, மற்ற பேங்க்ஸாக இருந்தாங்க அப்படின்னா 15 lakh வரைக்கும் அந்த லிமிட் வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவும் கேட்க வேணாம். அதாவது ஆர்பிஐ ஃபார்மு, அதுக்கப்புறம் டெத் சர்டிஃபிகேட், ஐடி இது மட்டும் வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிளைம் செட்டில் பண்ணிடலாம். சப்போஸ் அந்த லிமிட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்க பேங்க்ஸ் கேட்குற அந்த இதுவெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டிகோவும் என்ன பண்ணுறாங்க, எஸ்பிஐ கார்டும் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இண்டிகோ எஸ்பிஐ கார்டு எலைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ரீமியம் கிரெடிட் கார்ட்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இண்டிகோவும் எஸ்பிஐ கார்டும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ இம்ப்ளிமெண்ட் நியூ டிஜிட்டல் பேமெண்ட். ஸோ இதுதான் இப்போ பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே. அதுதானே பார்த்தோம். டொமஸ்டிக் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு ஏப்ரல் 2026 என்ன பண்ணிடணும் அப்படின்னா நியூ ரூல்ஸை வந்து நடைமுறைப்படுத்தினோம். கிராஸ் பார்டராக இருந்துச்சு அப்படின்னா October 1. இப்போ பார்த்தது தான். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பேங்க் ஆஃப் பரோடாவும் டிபிஆர்இஎல், டாட்டா பவர் ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட். இந்த மாதிரி ஒரு சோலார் ப்ராஜெக்ட்ஸு பேங்க்கு கூட எம்ஓயு போடுறாங்கனாலுமே டாட்டா பவர்ஸாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி, இல்லையா? பேங்க் ஆஃப் பரோடாவும் டாட்டா பவரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோலார் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபினான்சிங் பண்ணுறதுக்காக எம்ஓயு போட்டிருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ லோன்ஸ் கொடுக்குறாங்க, கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் அப்படின்னா up to 10 crore வரைக்கும் கொடுக்குறாங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. up to 10 crore. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.75, டென்யூர் வந்து 12 years. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மார்ஜினில் வந்து எவ்வளோ வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா 20%. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து கவரேஜும் இருக்குது. கிரெடிட் கேரண்டி கவரேஜும் இருக்குது. கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் வந்து கிரெடிட் கேரண்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதுக்காக இந்த எம்ஓயு அப்படின்னு பார்த்தோம்னா 10 மெகாவாட் வரைக்கும் கெப்பாசிட்டிக்கு வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா சோலார் ப்ராஜெக்ட்ஸை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? அதுதான். நெக்ஸ்ட்டு ஐஏஎஃப் ரிட்டையர்ட் MiG-21. இது வந்து ஒரு சோவியத் ஆரிஜின் ஜெட். ஓகேவா? அது வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ணுறாங்க. 62 years சர்வீஸ்க்கு அப்புறம். மொத்தம் நம்ம எவ்வளோ வந்து MiG-21 வாங்கியிருந்தோம் அப்படின்னா more than 870 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீகமிஷனிங் செரிமோனி எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சண்டிகர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில். ஓகேவா? இது இம்பார்ட்டண்ட். எந்த ஸ்டேஷன் அப்படின்னா சண்டிகர் ஏர்ஃபோர்ஸ். எவ்வளோ இயர் சர்வீஸில் இருந்துச்சு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 10th SAF Under-17 சாம்பியன்ஷிப் 2025 எங்கே நடக்குது அப்படின்னா ஸ்ரீலங்காவில் நடக்குது. Under-19 எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷ், இந்தியாவில் நடந்துச்சு. Under-17 இந்தியன் மென்ஸ் ஃபுட்பால் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்தியன் டீமை வந்து ப்ளூ கிளாட்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பங்களாதேஷை. அதே மாதிரி Under-19 இந்தியன் டீம் தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? இது வந்து 7th ஓவரால் 5th கான்சிக்யூட்டிவ் டைம். ஓகேவா? இந்த SAF டைட்டில் வந்து 7th ஓவராலாக 10 எடிஷன்ஸில் 7 டைட்டில்ஸ் வந்து இந்தியா தான் வாங்கியிருக்கு. ஓகேவா? கான்சிக்யூட்டிவாக 5th டைட்டில் இது. ஓகே. Under-17 ஸ்ரீலங்காவில் நடக்குது. Under-19 அருணாச்சல் பிரதேஷில் நடந்துச்சு. ஓகேவா? ஓகே. 17th ஏஷியா கப் எங்கே நடக்குது அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரியும், UAE. இதில் வந்து வின்னர் இந்தியா. ஏஷியா கப் டைட்டில் பார்த்தோம்னா 9th டைட்டில் இது. அதில் செகண்ட் T20 ஃபார்மேட்டில் செகண்ட் டைட்டில் இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு யாரை டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னா பாகிஸ்தானை டிஃபீட் பண்ணாங்க. டீம் இந்தியாவுக்கு எவ்வளோ ப்ரைஸ் தராங்க அப்படின்னா $3 lakh. இது இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தான் சக்ஸஸ்ஃபுல் டீம் 9 விக்டோரிஸோட. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து ஸ்ரீலங்கா 6 டைட்டில்ஸ், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் 2 டைட்டில்ஸ். இந்த மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா குல்தீப் யாதவ் 36 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஜஸ்பிரீத் பும்ரா வந்து முகமது ஷமியோட ஓவர்டேக் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா 8th ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு. ஆல் ஃபார்மேட்ஸ், எல்லா ஃபார்மேட்ஸ்லையும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏஷியா கப் 2027. 2 years கழிச்சு நடக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா பங்களாதேஷ் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இது துபாய். ஓகேவா? இப்போ 17th வந்து துபாய், 18th வந்து பங்களாதேஷ். என்ன ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தோம்னா ODI ஃபார்மேட்டில் நடக்க போகுது. ஓகே. நெக்ஸ்ட்டு சோலார் டிடக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். இந்த ஏதோ ஒரு எக்ஸாமில்
இந்த ஆரோட அப்ரிவேஷன் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் நடந்த எஸ்பிஐயா ஐபிபிஎஸ்ஸான்னு தெரில. ஸோ ஆரோடைய இது கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சோடார் அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து சவுண்ட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ஸோ ஓகேவா. ஸோ இந்த ஃபெசிலிட்டியை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தியா மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபெசிலிட்டியை. ஸோ இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்ஐஆர் அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா போபால். ஸோ போபாலில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐஆர் இன்ஸ்டியூட் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. சோடார். நெக்ஸ்ட்டு 94th ஆனுவல் மீட்டிங் பிசிசிஐ. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ மிதுன் மன்ஹாஸ் தான் வந்து 37th பிரசிடெண்ட்டாக வந்திருக்காரு. ஸோ எத்தனாவது பிரசிடென்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 37th பிரசிடெண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீரிஷ். ஸோ அதே மாதிரி இதில் வந்து எத்தனாவது மீட்டிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 94th மீட்டிங். நெக்ஸ்ட்டு ஸ்ரீரிஷ் சந்திர முர்மு. இவரை வந்து டெப்யூட்டி கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐயில். ஸோ எவ்வளோ இயர்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 years. அக்டோபர் 9 ஸோ இவர் டெப்யூட்டி கவர்னராக இருக்கார். ஓகேவா. ஸோ யாருக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா எம் ராஜேஸ்வர் ராவ். ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணி சந்திர முர்மு வராரு. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து சுஜோய் பவுல். இவர் வந்து ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் கல்கத்தா ஹைகோர்ட்டுக்கு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சௌமென் சென். இவங்களை வந்து மேகாலயா ஹைகோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆர் வெங்கடரமணி. ஸோ இவங்களை வந்து அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியாவுக்கு 2 yearsக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2027 வரைக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியாவை யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா வெங்கடரமணி. ஸோ அதே மாதிரி இந்த ஆர்டிக்கலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த ஆர்டிக்கல் கீழே அப்படின்னா 76(1). ஓகேவா. ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னா பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. 76(1) இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 76(1) ஆர்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பீகாரில் அகைன் 2 வெட்லேண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராம்சார் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பீகாரில் இப்போ 5 வெட்லேண்ட்ஸு. ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து கோகுல் ஜலாஷே, இன்னொன்று உதய்பூர் ஜீல். ஓகேவா. ஸோ இந்த 2 வெட்லேண்ட்ஸையும் ராம்சார் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற 3 என்னன்னு பார்த்தோம்னா கபார் ஜீல், அதுக்கப்புறம் நாகி நக்தி. ஓகேவா. ஸோ டோட்டலாக ராம்சார் சைட்ஸ் இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 93. ஸோ ஏஷியாவிலேயே ஹையஸ்ட்டு. ஓகேவா. வேர்ல்டு லெவலில் 3rd. ஸோ ஓவராலாக வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா யூகேயில் டாப்பில் இருக்குது ராம்சார் லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் மெக்சிகோ, அதுக்கப்புறம் இந்தியா. ஓகேவா. யூகே, இந்தியா. ஸோ இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் அதிகமான ராம்சார் சைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 20. ஓகேவா. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழ்நாட்டில் 20. ஸோ இந்த ராம்சார் கன்சர்வேஷன் வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா 1971. இந்தியா எப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா 1982. ஓகேவா. 1971, 1982. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஐஏஎஃப்ஓடைய மெயின்டெனன்ஸ் கமாண்ட் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஐடி ரோப்பர். ஸோ பஞ்சாபில் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட அந்த யூனிவர்சிட்டிக்கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஓயு போடுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஸோ ஐஏஎஃப்க்கு தேவையான ஆப்ரேஷனல் ரெக்வயர்மெண்ட்ஸ், ஸோ அவங்களுக்கு கண்டினியூஸ் என்ன எப்படி சொல்கிறது கண்டினியூஸ் நீட்ஸ் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து பண்ணி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐஐடி ரோஃபர் கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஓயு போடுறாங்க. ஓகேவா. சஸ்டீனன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸோ ஃபங்க்ஷனலாக இருக்கிறது, அலைவ், அது வேறு என்ன சொல்லலாம் ஆன்கோயிங். ஸோ ஆன்கோயிங் ரெக்வயர்மெண்ட்ஸ், ஸோ ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ரெக்வயர்மெண்ட்ஸ், ஸோ எல்லாமே. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அவங்களுடைய மோட்டிவே இண்டிஜினியஸாக வந்து எல்லாமே வந்து பண்ணணும், இம்போர்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த டார்கெட்னால தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் ஸோ யார்கிட்ட வந்து எம்ஓயு போடுறாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நேஷ்னல் ஜூட் போர்டும் ஜூட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸோ ஐகேரோடைய ஜூட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும், அதுக்கப்புறம் நாகாலாண்டோடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நாகாலாண்டோடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், மற்ற ஜூட்டோடைய ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் வரும். நேஷ்னல் ஜூட் போர்ட், ஜூட் கார்ப்பரேஷன் இந்தியா, ஐகேரோடைய ஜூட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இவங்க எல்லாம் சேர்ந்து 5 yearsக்கு வந்து எம்ஓயு போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஸோ நாகாலாண்டில் ஜூட்
கல்டிவேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ஓகேவா. ஸோ 5 இயர்ஸ். ஸோ நம்ம ஜூட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையும் சரி, ஜூட் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையும் சரி, வேர்ல்டில் லார்ஜஸ்ட் இந்தியா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட்டு சண்டே ஆஃப் செப்டம்பருடைய லாஸ்ட்டு சண்டே இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெஃப். ஸோ இந்த இயர் வந்து என்ன டேட் வந்திருக்கு அப்படின்னா செப்டம்பர் 28. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பிஎஸ்என்எல்லுடைய ஸ்வதேஷி 4G நெட்வொர்க். ஸோ 4G நெட்வொர்க்கான ஒரு ஈவெண்ட். ஓகேவா. ஸோ ஸ்வதேஷி 4G நெட்வொர்க் ஸோ எங்கே நடக்குது அப்படின்னா ஒடிசாவில் நடக்குது. ஓகே. ஸோ ஒடிசா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 3rd எடிஷன் ஆஃப் உன்மேஷா. ஸோ இன்டர்நேஷ்னல் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் இது. ஓகேவா. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா பாட்னா, பீகாரில் நடக்குது. ஸோ எத்தனாவது எடிஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். யார் ஆர்கனைஸ் பண்ணுறா அப்படின்றதும் இம்பார்ட்டண்ட். யார் ஆர்கனைஸ் பண்ணுறா அப்படின்னா சாகித்ய அகாடமி, அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸோ இந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அக்ராஸ் இந்தியா. ஸோ இந்தியா ஃபுல்லாக என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, செட்டப் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ எவ்வளோ இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 72,300 இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து செட்டப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான அவுட்லே வந்து 200 crore. ஸோ இந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா பிஎம் இ டிரைவ் ஸ்கீம் கீழே வரும். ஸோ பிஎம் இ டிரைவ் அப்படின்னா என்ன ஃபுல் ஃபார்ம் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல் ஃபார்ம் கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பிஎம் எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்கீம். ஓகேவா. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் இ டிரைவ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். ஸோ ஸோ இப்போ அந்த பிஎம் இ டிரைவ்க்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10,900 crore. இந்த 10,900 crore-ல் 2,000 crore தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சப்சிடிஸ்லாம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த சப்சிடிஸ்க்கான கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு கவர்மெண்ட்டோடைய பிளேஸில், ஓகேவா, கவர்மெண்ட் ஓன்டு பிளேஸில் நீங்கள் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 100% சப்சிடி கொடுக்குறாங்க. எதுக்கு பார்த்தோம்னா போத் அப்ஸ்ட்ரீம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவி சார்ஜிங் எக்யூப்மெண்ட். ஸோ இவி சார்ஜிங் எக்யூப்மெண்ட்னால் நமக்கு தெரியும் இந்த பேட்ரி, அதுக்கான மெட்டீரியல்ஸ். ஸோ அதெல்லாம் இவி சார்ஜிங் எக்யூப்மெண்ட்ஸ். அது நெக்ஸ்ட்டு அப்ஸ்ட்ரீம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா, ஸோ இப்போ நீங்கள் ஒரு இவி சார்ஜிங் வந்து செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தேவையான பவர் சப்ளை இருக்கணும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இதெல்லாம் செட்டப் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த எக்யூப்மெண்ட் இல்லாமல், அந்த சார்ஜிங்க்கான எக்யூப்மெண்ட் இல்லாமல் மற்றதெல்லாம் பவர் சப்ளை, டிரான்ஸ்ஃபார்மர், அந்த கிரிட்டு, ஸோ இதெல்லாமே. ஸோ இதுக்கு தேவையான செலவெல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதுதான் அப்ஸ்ட்ரீம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க. ஸோ 2த்துக்குமே 100% சப்சிடி கொடுக்குறாங்க. ஓகேவா. சப்போஸ் ஒரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மெட்ரோ, அதுக்கப்புறம் டோல் ஏரியாஸ், அதுக்கப்புறம் பஸ் டீபாட்ஸ், இந்த மாதிரியான இடத்துலலாம் நம்ம நீங்கள் செட்டப் பண்ணுறீங்க இவி ஸ்டேஷன் அப்படின்னா அதுக்கு அப்ஸ்ட்ரீமில் 80%, எலக்ட்ரிக் இவி சார்ஜிங் எக்யூப்மெண்ட்டில் 70% என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்சிடி தராங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதை தாண்டி மற்ற எந்த லொக்கேஷனில் நீங்கள் செட்டப் பண்ணாலுமே உங்களுக்கு அப்ஸ்ட்ரீம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் 80% வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்சிடி தராங்க. ஸோ இந்த சப்சிடிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ எவ்வளோ பர்சன்ட், ஸோ சப்சிடிஸ் வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிஹெச்இஎல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ இந்த நியூஸ் கம்ப்ளீட்டாக இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ எவ்வளோ அவுட்லே சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் எவ்வளோ நம்ம செட்டப் பண்ண போகிறோம் யூனிட்ஸ் 72,200. ஸோ இ டிரைவுக்கான அவுட்லே. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்டு ஸ்கீம் பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனே வந்து ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா. ஸோ போய் பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ சாஃப்ரானாட்ஸ் 25th anniversary லைவ் ஈவினிங் சேல். ஓகேவா. சாஃப்ரான் ஆர்ட்
சாஃப்ரான் ஆர்ட்ஸ் 25th ஆனிவர்சரி லைவ் ஈவினிங் சேல் எங்கே நடக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் நடக்குது. ஸோ இது வந்து ஒரு குளோபல் லெவல். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஹார்ட் பெயிண்டிங்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரோடைய இது பார்த்தோம்னா விஎஸ் இந்தியாவில் இருக்க ஒரு பர்சனோடையது விஎஸ் காய்டோண்டே. ஓகேவா. ஸோ இவர் இந்த பெயிண்டிங்கை எப்போ க்ரியேட் பண்ணார் அப்படின்னா 1917 க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்ஷன் பண்ணி 67.08 க்ரோஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதை ஆக்ஷன் பண்ணது யார் அப்படின்னா அம்ரிதா ஷெஹர்கில், டயப் மெஹ்தா, இவங்க 2 பேரும் தான். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தோன்னா செகண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியன் ஆர்ட் ஒர்க்லேயே. ஸோ ஆக்ஷன் குளோபல் லெவலில் நடக்கிற ஆக்ஷனில் செகண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ 67.08 crore. அப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோக்கு சேல் ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோக்கு சேல் ஆச்சு அப்படின்னா ஸோ லெவல் 8 118 க்ரோஸ்க்கு. ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2025 தான் இதுவும் என்ன இருக்குது அப்படின்னா சேல் ஆகிருக்கு. ஸோ இது யாரோடையது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஸோ விஎஸ் காய்டோண்டே. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து யாருடைய பெயிண்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ் உசேன். ஓகேவா. எம்எஸ் உசேனோடைய பெயிண்டிங். ஸோ இவர் எப்போ பெயிண்ட் பண்ணது இது அப்படின்னு பார்த்தோம்னா 1954 பெயிண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பெயிண்டிங் வந்து எவ்வளோக்கு ஆக்ஷன் போயிருக்கு அப்படின்னா 118 crore. இவர் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இந்தியாவோடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஆர்ட் ஒர்க். செகண்ட் வந்து விஎஸ் காய்டோண்டே. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்எஸ்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐடியா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டட் மார்க்கெட் பிளேஸ். இது யாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட் பிளேஸ்ன்னு பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப்ஸையும் இன்வெஸ்டர்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட்லி வித் இன்வெஸ்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் ஐடியா பாஸ். இது யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா என்எஸ்சி. ஓகேவா. ஸோ இதில் மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா நாலேஜ் பார்ட்னர் ஐஐடி மெட்ராஸ், ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் டர்போ ஸ்டார்ட். ஓகேவா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப். ஸோ இது யார் ஹோஸ்ட் பண்ணுறா அப்படின்னா இந்தியா ஸ்ரீலங்கா. ஸோ ஐசிசியும் யூனிசெஃப்பும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராமிஸ் டு சில்ட்ரன் அப்படின்ற ஒரு கேம்பெயின். ஸோ இந்த இதில் யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா யூனிசெஃபோடைய நேஷ்னல் அம்பாசிடர் ஆயுஷ்மான் குரானாவும், ஸோ ஐசிசி சைட்லேருந்து இந்தியாவோடைய உமன்ஸ் கிரிக்கெட்டர் டீமோடைய வைஸ் கேப்டன் ஸ்மிருதி மந்தானா. ஓகேவா. ஸோ இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த டிஜிட்டல் கேம்பெயினில் கலந்துக்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாரா வேர்ல்டு ஆர்ச்சரி சாம்பியன்ஸ். ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா சவுத் கொரியா. ஸோ இந்தியா வந்து 7 மெடல்ஸ் வந்து ஒன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 3 கோல்டு 1 சில்வர் 3 பிரான்ஸு. ஸோ இதில் ஷீதல் தேவி ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்தவங்க. ஸோ இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அதுவும் ஒரு ஆர்ம்லெஸ் ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் உமன் ஆர்ம்லெஸ் ஆர்ச்சர் இவங்க. ஸோ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் கோல்டு வின் பண்ணது. ஓகேவா. ஸோ இவங்க எதில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காம்பவுண்ட் இண்டிவிஜுவல் செக்ஷனில் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ டோட்டலாக வந்து ஷீதல் வந்து 3 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் 7ல் 3 வந்து ஷீதல் தேவி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டர்க்கி வேர்ல்டு நம்பர் 1 டர்க்கியை சேர்ந்த ஹோன்ஸ்னூர் கியூர் கிர்டி. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரோஸ்டாட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் அஸ்ட்ரானமி அப்சர்வேட்ரி. ஓகேவா. ஸோ இதை வந்து லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 1 டிகேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ லான்ச் பண்ணோம் அப்படின்னா செப்டம்பர் 28, 2015 இஸ்ரோ தான் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்கு. எங்கே அப்படின்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎஸ்எல்வி 330 ராக்கெட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இனிஷியலாக நம்ம டிசைன் பண்ணது பார்த்தோம்னா 5 இயர் மிஷன் தான். பட் ஆனால் அது அப்படியே கண்டினியூ ஆகி 10 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு டேட்டா வந்து என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ 5 இயர்ஸ் மிஷன் பட் 10 இயர்ஸ் வரைக்கும் டேட்டா வந்து வந்துட்டுருக்கு அப்படி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதுதான் ஆஸ்ட்ரோஸ்டாட் அப்படின்றது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் அஸ்ட்ரானமி அப்சர்வேட்ரி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு
ஸோ எல்என்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சஸ்டைனபிலிட்டி லிங்க்டு ட்ரேட் ஃபெசிலிட்டி. ஸோ அது மூலிமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா $700 மில்லியன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபர்ஸ்ட் எல்என்டி வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட்டு சஸ்டைனபிலிட்டி லிங்க்டு பாண்டு. எவ்வளோ வர்த் அப்படின்னு பார்த்தோம்னா $60 மில்லியன். ஸோ செபியோட இஎஸ்ஜி பாண்ட் ஃப்ரேம் ஒர்க் அதுக்கு கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வர்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகேவா. ஸோ எல்என்டி வந்து சில கோல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ என்ன கோல்ஸ் அப்படின்னா ஸோ கார்பன் நியூட்ராலிட்டி ஸோ 2040 அச்சீவ் பண்ணணும். வாட்டர் நியூட்ராலிட்டி வந்து 2035 ஓகேவா. ஸோ எவ்வளோ டாலர்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 60,700 ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹெச்டிஹெச்ஐயும் ராயல் ஐஹெச்ஐ ஓகேவா. ஸோ இந்த ஹெச்டிஹெச்ஐ அப்படின்றது வந்து ஷிப்யார்ட். ஸோ குஜராத்தில் இருக்கக்கூடிய பைபாவர் ஷிப்யார்ட் ஓகேவா. ஸோ இவங்க 2 பேரும் நெதர்லாண்டில் இருக்கதும் இந்தியாவில் இருக்க எஸ்டிஹெச்ஐயும் 2 பேரும் எம்ஓயு போட்டுக்கிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ ஸ்பெஷலைஸ்டு வெசல்ஸ் இந்தியாவில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆஃப் ஷோர் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு வெசல்ஸை டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக கொலாபரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கண்ட்ரி நெதர்லாண்ட் இந்தியாவில் எஸ்டிஹெச்ஐ ஓகேவா. ஸோ இந்த எஸ்டிஹெச்ஐயோடைய பைபாவர் ஷிப்யார்ட் அப்படின்றது குஜராத்தில் இருக்குது. ஸோ இது வந்து சென்ட்ரல் ஹப்பாக வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து வேர்ல்ட் ஹார்ட் டே. ஸோ அதோடைய தீம் டோன்ட் மிஸ் எ பீட். வேர்ல்டு ஹார்ட் டே என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 29. செப்டம்பர் 30 வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்லேஷன் டே. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ செலிப்ரேட்டிங் ட்ரான்ஸ்லேஷன் பீஸ் ட்ரஸ்ட் ஓகேவா. செப்டம்பர் 30. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸோ ஆகாஷ்வாணி அப்படின்ற புக் யார் ஆத்தர் பார்த்தோம்னா நீலேஷ் குல்கர்னி விக்ராந்த் பாண்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ முடிஞ்சு செப்டம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் இங்கேயே முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஆல்.